வணக்கம். வெல்கம் டு த பாட்டுக்காரன் பாட்காஸ்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிம்மதியாக இருக்கீங்களா? இன்கேஸ் உங்களுக்கு சந்தோஷமாக இல்லை, நிம்மதியாக இல்லை, ரொம்ப பிளாங்காக இருக்கீங்க, பிளாங்காக இருக்கீங்க, இல்லை ஐம் நாட் டூயிங் ஓகே, ஐம் சம்வாட் டிஸ்டர்ப்டு, அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. I'm just sending you all a virtual hugs. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாகலைன்னா அது முடியலைன்னு அர்த்தம். எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் ஹாப்பி என்டிங் அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி என்டிங் கிடைக்கும். ஆக்சுவலாக ஹாப்பி என்டிங்ன்றது வந்து ரொம்ப ஒரு சினிமேட்டிக்கான வேர்டு. எதுவுமே ஹாப்பி என்டிங் கிடையாது. இது நம்ம லைஃப் ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியில் நம்ம அப்பப்போ அந்தந்த நிமிஷம் அந்தந்த மொமெண்ட் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, நிம்மதியாக இருக்கோமா, இதெல்லாம் தான் மேட்டர்ஸ்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நிறையா பேர் வந்து நிறைய டைஹார்ட் ஃபேன்ஸ் வந்து ஒருத்தருக்கே ஒரு அவங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட பாட்டு மட்டும்தான் கேட்குறாங்க, வேறு யார் பாட்டையுமே கேட்க மாட்டாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருமே இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டுமே ஒருத்தர் இருக்கான். இப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. நீ சர்க்கரையை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு டைமில் திகட்டிடும். ஸோ உனக்கு வந்து உப்பு வேணும். உப்பு இருந்தால் தான் சர்க்கரை எவ்வளோ இனிப்புங்கிறது வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அது சேம் அப்ளைஸ் ஃபார் லைஃப் டூன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சந்தோஷமாகவே இருந்துகிட்ருக்கோம், லைஃப்பில் நல்லாதாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து நம்ம அடுத்து கிடைக்கிற சந்தோஷத்தை வந்து பொருட்படுத்த மாட்டோம், பெருசாக எடுத்துக்க மாட்டோம், சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். நான் பேசுகிறது சிலருக்கு ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜ்டு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தெரியலாம். பட் அப்படி கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் தேர் அப்ஸ் அண்ட் லோஸ். மேபி நான் அதை டீல் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் அதை டீல் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் கன்க்ளூஷன் வந்து சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கியானாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு த்ரோபேக் எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கேன். மணி வந்து நைட்டு 10:48 PM. ஒரு கொஞ்சம் அடங்கியிருக்கு. ஒரு 2 டேஸாக வந்து இந்த ஆல்பம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். பட் ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் பேக். இன்றைக்கி காலையில் சரி ஓகே ஒரு தடவை ஆல்பம் ஃபுல்லாக கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம த்ரோபேக் எபிசோடில் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த ராக் ஸ்டார் ஆல்பம் பற்றி பார்க்க போகிறோம். ராக் ஸ்டார் வந்து ஒரு ரேஜுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிப்பு. ஏன்னா அந்த படம் வந்து 2011 ரிலீஸ் ஆச்சு. 11வது மாதம் 2011. இந்த 2010 மிட்டில் தான் வந்து இந்த பிரசிலியன் ஹேக்கர்ஸ்லாம் பயங்கரமாக ஹேக் பண்ணி ஆர்குட்டை விட்டு அப்போ ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். பட் சீரியஸான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணல. ஏன்னா அங்கே இருக்கிற தமிழ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப சின்ன அளவில் தான் இருந்துச்சு. அதனாலே அந்த பக்கம் போகிறது கிடையாது. பட் இந்த ஆர்குட் வந்து ஆல்மோஸ்ட் டேக் டவுன் ஆகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹேக் அட்டாக்கு பிரசிலியன்ஸ்னால. சரி அடுத்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லும்போது புலம்பெயர்ந்த இடம் தான் ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் போகும்போது என்ன மாதிரி நிறைய பேர் அந்த டைமில் புதுசாக வந்திருந்தாங்க. என்ன மாதிரி நிறைய மியூசிக் லவர்ஸ் இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தாண்டி, என்னுடைய ஹேட் சர்க்கிள் தாண்டி ஆர்குட்டில் வந்து யுவன் ஃபேன்ஸ் கூட ஃப்ரெண்டாக இருப்போம், ஹாரிஸ் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுவோம். பட் ஹாரிஸ் ஃபேன்ஸ் கூடயும் ஒரு டைமில் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த ரஹ்மான் இளையராஜா சைடு வந்து போனதே கிடையாது ஆர்குட்டில். இன்ஃபேக்ட் இளையராஜா கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட்டே போட மாட்டாங்க, ரொம்ப ரேராக இருக்கும். ஏதாவது ஆல்பம் வரும்போது ஒரு 4-5 பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான்.
இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் வந்து ஹார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப அனானிமஸாக இருந்தார். அவர் பயங்கரமான ஒரு கமல் இளையராஜா ஃபேன். அவருக்கு இவனையும் பிடிக்கும். அவர் நானும் என்னென்னமோ பண்ணி கேட்டு பார்த்தேன், ஐயா நீங்கள் யார் சொல்லுங்கள், நான் ஃபோன் நம்பர்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லவே இல்லை. ஹார்ட்டா வந்து இளையராஜா கம்யூனிட்டியில் வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்தார். எங்கே இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வேறு அவுட் ஆஃப் நம்ம சர்க்கிள் வந்து போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒரு 2 ரஹ்மான் ஃபேன்ஸ் ஆட் ஆகிறாங்க. அப்படியே ஒரு 15 பேர் ஆகிட்டாங்க. பிஃபோர் ராக் ஸ்டார் 2 ஸ்பெசிஃபிக்காக. அப்போ தான் வந்து ராக் ஸ்டாரில் வந்து ஐ திங்க் சட்டாஹக்கு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சட்டாஹக் பாட்டு வந்து என் டைமில் இல்லை. முன்னாடிலாம் வந்து ஒரே லிங்க் ஒரு 15 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேர் வரும். பாலகேசவன், அருண் பரத் அந்த மாதிரி போட்டு அண்ட் 15 அதர் ஷேர்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் அப்படி தான் கிளிக் பண்ணி சட்டாஹக் கேட்குறேன். லிட்ரலாக தெரிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் சட்டாஹக்கோட ஃபுல் வீடியோ சாங் கூட அவங்க ரிலீஸ் பண்ணல. அவங்க வந்து கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்து அந்த சாங்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்டு வந்து பாட்டியா அப்படின்னு என்னை ஃபீல் பண்ண வச்ச ஒரு சாங் அது. எனக்கு வந்து ராக் ஸ்டார்னால் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அந்த படமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அது. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னால் ஃபுல்லாக படம் பார்க்க முடியல. பயங்கர டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. இது எங்கே போகுதுன்னே சொல்லிட்டு என்னால் கேஜ் பண்ண முடியல. பட் ஒரு டைமில் இந்த ஃபிலிம் வாஸ் சம்திங் டு மீ. எந்த அளவுக்குன்னா அந்த படம் பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து கிட்டார் வாங்கினேன். படம் செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐ வாஸ் லைக் கிரேசி அபவுட் த ஃபிலிம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டேயே போய் ஒரு கிட்டார் வாங்கினேன் ஒரு 5500க்கு. அந்த கிட்டார் இன்னும் நான் வச்சுருக்கேன். அப்புறம் நான் வந்து கையில் கடா போட்டிருக்கேன். இப்போது இந்த கையில் கடா போடுறது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் மனசில் கௌதம் மேனன் ஹீரோன்னு நினைப்பா அப்படிலாம் கேட்பாங்க. பட் நான் கடா போடுறதுக்கு உண்மையான ரீசன் வந்து எனக்கு டைரக்டர் இம்தியாஸ் அலியை ரொம்ப பிடிக்கும். அந்த ஆளோட பர்சனாலிட்டி, அந்த ஆள் வந்து பேசுகிற விதம், அந்த ஆள் பர்சீவ் பண்ணுற விதம், அந்த ஆள் தான் வந்து எனக்கு ரூமியை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ எனக்கு அந்த ஆளை பிடிச்சனால தான் வந்து அந்த ஆளை பிடிச்சனாலையும் கடா ப்ளஸ் நான் வந்து பஞ்சாபில் ஒரு 2 வருஷம் இருந்தேன். ஸோ எனக்கு சிக்கிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ரிலீஜன் வந்து அன் ஈத்திஸ்ட். எனக்கு அவங்களோட ப்ராக்டிஸில் வந்து இந்த கடா எல்லார் கையிலையும் இருக்கும். ஸோ அதனால் கையில் கடா போட்டிருக்கேன். ஸோ அதுக்கும் ஒரு மெயின் ரீசன். இந்த படம் ஒரு கவுண்ட்லெஸ் டைம்ஸ் பார்த்துருப்பேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் ஒரு தடவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு படம், ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு மியூசிக்கல். இன்ஃபேக்ட் சொன்ன மாதிரி எனக்கு ரூமியை இன்ட்ரடியூஸ் பண்ணனாலையும் இந்த படம் வந்து ரொம்ப இந்த படம் எனக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இதை வந்து நான் வேறு எது கூடயுமே கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆல்பம். இந்த ஆல்பமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 சாங்ஸ். 14 சாங்ஸுமே வந்து எல்லாமே வெரி க்ளோஸ்லி அலைன் டு த ஸ்கிரிப்ட். படத்தோட கதைக்கும் சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் ரொம்ப ஒன்றி போய் ஒவ்வொரு பாட்டும் படத்தை வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பாடல்கள் தான். அந்த 14 சாங்குமே எல்லாத்தையுமே ஃபுல்லாக விஷுவல் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இருந்தாலும் அந்த 14 சாங்குமே வந்து கோல்டுங்கிறது தான் கரெக்டான வார்த்தை அந்த ஆல்பமை டிஃபைன் பண்ணுறதுக்கு. அந்த படத்தோட ஆடியோ சிடி மட்டுமே என்கிட்ட ஒரு 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 ஆடியோ சிடி வச்சுருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சாங் பார்த்திங்கன்னா ஆல்பம் டிஸ்கோகிராஃபி இதில் போகலாம். இந்த படத்தில் ஃபஸ்ட் சாங் வந்து ஃபிர்சே ஒடிச்சலா, மோஹித் சௌஹான் பாடியிருப்பார். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோவோட வாய்ஸாக வந்து மோஹித் சௌஹானோட வாய்ஸ் தான் இருக்கும். மோஹித் சௌஹானோட வாய்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து டெல்லி 6ல் மசக்களி கேட்டு பயங்கரமாக பிடிச்சி போய் யாராவது வர தமிழில் பாட வைப்பாங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபுல் ஆல்பம் மோஹித் சௌஹான் வாய்ஸ்லேயே வந்து எல்லா ஜார்டன்
ஜனார்தன் சாக்கிட்டு தான் வந்து ஹீரோவோட பேர் படத்தில். ஸோ ஜோர்டனோட வாய்ஸாக வந்து மோஹித் சௌஹானோட வாய்ஸ் தான் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் ஹீரோ பாடுறானோ அங்கெல்லாம் மோஹித் சௌஹானோட வாய்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக டெலிபரேட்டாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காசி படத்தில் விக்ரமோட வாய்ஸாக வந்து ஹரிஹரன் வாய்ஸ் இருக்கும். ஸோ படத்தில் எல்லா பாட்டுமே ஹரிஹரன் பாடியிருப்பார். அப்புறம் கிட்டார் கம்பியின் மேலே நின்றில் வந்து 4 பாட்டுமே சூர்யாவோட வாய்ஸாக கார்த்திக் வாய்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த ராக் ஸ்டார் ஆல்பமில் ஹீரோ எங்கெல்லாம் பாடுறாரோ அதெல்லாம் மோஹித் சௌஹானோட வாய்ஸ். பெருசாக உடிச்சலா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சூதிங்காக ஒரு கிட்டாரில் ஸ்டார்ட் ஆகும். பெருசாக உடிச்சா சோட சாந்தினி ஜமாத்து மாதிரி ஹவாலி. அது ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் பாடியிருப்பார். அந்த இடம் வந்து ஒரு சின்ன பிரிவு. அந்த பிரிவில் அவன் எப்படி எவால்வ் ஆகிறாங்கிறது தான் வந்து அந்த சாங்கோட கோர் தீமாக இருக்கும். ரொம்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனாகவும் சரி, அதோட அரேஞ்ச்மெண்ட்டாகவும் சரி, ஈவன் தான் அந்த டியூன் ரொம்ப சிம்பிளாக ஹம்மபிளாக இருந்தாலுமே அது அந்த சாங்கில் இருக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து க்ரேஸியாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து பயங்கரமாக பேனிங் அது இதுன்னு பண்ணி வச்சுருப்பார் ரஹ்மான். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் இருக்க லிரிக்ஸ் எல்லாமே இன்ஃபேக்ட் இர்ஷாத் கமல் வந்து ரெகுலராக இம்தியாஸ் வந்து ரஹ்மான் இல்லைனா பிரீத்தம் வச்சு போகிறாரு. பட் லிரிசிஸ்ட் மட்டும் அவர் மாற்றதே இல்லை. இர்ஷாத் கமல் வந்து இம்தியாஸோட ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் யுவன் வந்து ராஜா நட்வர்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் பண்ணாப்புல. குணால் தேஷ்முக் தான் ஹீரோ. குணால் தேஷ்முக் தான் டைரக்டரு. அந்த படத்தோட ஹீரோ வந்து இம்ரான் ஹஷ்மி. குணால் தேஷ்முக் வந்து ரெகுலராக அவரோட கொலாபரேட்டர் பிரீத்தம். பட் ஒரு படம் நம்ம பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரீத்தமே ரெக்கமெண்ட் பண்ணி யுவன்கிட்ட வந்தாங்க. அந்த ஆல்பம் ஃபுல்லாக இர்ஷாத் கமல். நான் நினச்சேன் படம் பயங்கர ஸ்கிரிப்டாக இருக்கும், ரொம்ப டீப்பான லிரிக்ஸாக இருக்கும்னு பார்த்தா அது பக்கா ஒரு கமர்ஷியல் ஆல்பம் ராஜா நட்வர்லால். அந்த படத்தில் இருக்க எந்த பாட்டை வேணாலும் எங்கே வேணாலும் தூக்கி வைக்கலாம். இட் டசன்ட் மேக் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆல்பம் அது. பட் ராக் ஸ்டாரோட சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் தான் அவங்களால வைக்க முடியும். இந்த படத்துக்காகவே பண்ணப்பட்ட வரிகள், பாடல்கள். இன்ஃபேக்ட் ஜப் வி மெட் வந்து 2007 ரிலீஸ் ஆச்சு. 2006 வந்து இம்தியாஸ் அலி ரஹ்மான்கிட்ட போயிட்டு இந்த கதையை நரேட் பண்ணியிருக்காரு. ராக் ஸ்டார்னு நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு ரஹ்மான் கேட்டிருக்காரு, இது என்ன அப்போது ஒரு ராக் மியூசிஷியனை பற்றியா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஹீஸ் அ மியூசிஷியன், அவனோட ஆட்டிடியூட்னால இது வந்து ராக் ஸ்டார் நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் நரேட் பண்ணி அப்போ அது யூடிவி பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் லேட்டாகி ஃபைனலாக 2011 வந்துச்சு. இன்ஃபேக்ட் 2007 இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கும்போது வந்து தீபிகா படுகோன் இந்த படத்தில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க இம்தியாஸ். அண்ட் ஃபைனலி அவங்க ஓம் சாந்தி ஓமில் லான்ச் ஆனாங்க. ஃபிர்சே உடிச்சலா வந்து நான் எங்கேயோ ஆரம்பித்தேன் எங்கேயோ வந்துட்டேன், சாரி. என்னென்னா வந்து இந்த படத்தோட பாடல்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னா என்னோடய சஜஷன், நீங்கள் ஒரு தடவை இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு இந்த ஆல்பம் கேளுங்க. இந்த ஆல்பம் கேட்ட பிறகு நீங்கள் போயிட்டு வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்து லிரிக்ஸ்க்கு மீனிங் இருக்கும், ஹிந்தி சாங்ஸ்க்கு மீனிங். தமிழுக்கு தான் அப்படி நிறைய சைட் இல்லை. ஐ திங்க் யாராவது பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹிந்தி டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பாடல்கள் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா படத்தோடு ஒன்றி போன ஒரு சவுண்டாக தான் இருக்கும். அண்ட் ஆல்பமில் வந்து அடுத்த பாட்டு ஜோபி மேலே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பேஸ் கிட்டார் இருக்கும், ட்ரம்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் கிட்டார் இருக்கும். ஜோபி மே வந்து இட்ஸ் ஜோர்டன் சிங்கிங் ஹிஸ் ஹார்ட் அவுட். இதுதான் வந்து ஜோபி மே. அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜோபி மே கேனா சாஹூம் பர்பாது கரே அல்ஃபாஸ் மேரே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதை சொல்ல வந்தாலும் அது என் வாயை கெடுத்து விட்டுறதுங்கிறது தான் அந்த பாட்டோட ஒரு மீனிங். அந்த பாட்டே டோட்டலாகவே வந்து நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்.
சில பேரால் வந்து அவங்க மைண்டில் நினைக்கிறத கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ணிப்பாங்க. இன்ஃபேக்ட் சாங் ஃபுல்லாகவே இன்னொரு அடுத்த வரிகளும் செம்மையாக இருக்கும். கபி முஜே லகே ஜெய்சே சாரா ஹி ஹே ஜஹா ஹே ஜாது அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் நான் நினைக்கிறேன் இந்த உலகமே ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆல்பமே ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டு எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். இந்த வரிகள் வந்து இந்த பாட்டையும் இந்த ஆல்பமையும் பிடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா பிடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து மல்டிபிள் இடத்துல கான்சர்ட்ஸ் பண்ணாங்க. ரஹ்மான், ஜாவேத் அலி, மோஹித் சௌஹான், இம்தியாஸ், ரன்பீர் கபூர் எல்லாருமே அக்ராஸ் பாம்பே, டெல்லி அண்ட் இன்னொரு சிட்டி எங்கேயோ பண்ணாங்க. லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. லிட்ரலாக அப்படி ஒரு ஆல்பம்க்கு ஒரு ரேஜ் வந்து நான் பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி. அப்போ தான் ஆடியோ லான்ச் ஆகுது. பட் எல்லாருமே வந்து சாங்கை ஓன் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வைப் வந்து எனக்கு தெரிஞ்சு ராக் ஸ்டாருக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஆல்பமுக்குமே வரல. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இப்படி போகிற ஊர்லாம் இவ்வளோ கூட்டம், இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் எப்படி இருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ எல்லாமே யூடியூப்பில் கூட இருக்குது ஆக்சுவலாக, நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் அடுத்த பாட்டு கட்டியாக்கரும். கட்டியாக்கரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹர்ஷ்தீப் கௌர் பாடியிருக்காங்க. கட்டியாக்கரும் வந்து ஒரு ஹீரோயின் லிவிங் ஹர் லைஃப் வித் த ஹீரோ. அவன் லவ்வுக்கெல்லாம் அவள் ஓகே சொல்ல, பட் இருந்தாலும் இவன் கூட இருக்கிறது நல்லா இருக்குது. ஒரு கோட்ஷிப் பீரியட் மாதிரி சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு கோட்ஷிப் பீரியட். ஸோ ஹீரோயின் நர்கீஸ் நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினோட கேரக்டர் பேர் ஹீர். ஸோ ஹீரோட ட்ராவல் வித் கட்டியாக்கரும். ஹர்ஷ்தீப் கௌர் பற்றி நான் சொன்னேன். ஹர்ஷ்தீப் கௌர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அவங்க பாடினதில் இக்கோன் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடியிருந்தாங்க, ரங்குதே பசந்தியில். அது ஒரு பஞ்சாபி சாங், பஞ்சாபி குருநானக்கு பாடுற ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்டதுலேருந்தே எனக்கு ஹர்ஷ்தீப் கௌரை ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு கோக் ஸ்டுடியோ சாங் இருக்குது, அமிட்ரி வீடியோட, அது நீர்மோஹியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங் பாடினதெல்லாம் நான் பார்த்து ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஹர்ஷ்தீப் கௌர் இந்த பாட்டு பாடியிருந்தாங்க. ரொம்ப ஒரு அழகான சாங், ஒரு பஞ்சாபி ஃபக்ரி டியூனில் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு ட்ராவலாகவே இருக்கும் அந்த சாங்கும். இன்ஃபேக்ட் எனக்கு அப்பப்போ தோணும், ஹர்ஷ்தீப்பை ஏன் யாருமே தமிழுக்கு கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஹர்ஷ்தீப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தமிழ் பாட்டு பண்ணாங்க இமானுக்கு, என்னதான் பேசுவதோன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். ஆமாம், அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க எந்த சாங்குமே பாடல. ஸோ இப்போ யாராவது கேட்டுட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஹர்ஷ்தீப் கௌரை தமிழுக்கு கூட்டுவாங்கன்னு நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒத்துக்க மாட்டாங்க, எல்லா பாட்டும் ஹீரோ சென்ட்ரிக்காக வேறு வந்துக்கிட்டு இருக்கு. வேறு யாராவது கூட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்பமில் அடுத்த சாங் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடித்த, நமக்கு எல்லா ஏத்திஸ்டையும் ஒன்றிணைத்த குன்ஃபயா குன்னும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த கான்சர்ட் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் தான் போய் பார்க்குறேன், சச் அ பிளிஸ்ஸு. அது 7 minutes 53 or 54 seconds அந்த பாட்டு. அது நம்மளை ஒரு ஒரு டிவோஷ்னலான ஒரு ட்ரிப்புக்கு அந்த பாட்டு நம்மளை கூட்டு போயிடும். அந்த பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அதில் ரஹ்மான், ஜாவேத் அலியும் பாடியிருந்தாங்க மோஹித்தோடு சேர்ந்து. அந்த சாங் வந்து ஒரு நம்ம ஹீரோ ஜார்டனை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவனுக்கு எங்கே போகிறதுனே தெரியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற மாஸ்க்கு போய் அங்கே மியூசிக் கற்றுக்கிட்டு அங்கே பாட ஆரம்பிச்சிடுவான். ஸோ இதுதான் வந்து அந்த சாங்கோட ஒரு விஷுவலாக இருக்கும். ஆனால் அந்த சாங் வந்து கேட்குற யாரையுமே வந்து இது ஒரு இஸ்லாமிக் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிடவே முடியாது. இப்படி நம்மளை அந்த சாங் அந்த சாங் வந்து நம்மளை ஒரு பயங்கரமாக ஒரு கம்ஃபர்ட் பண்ணும். அந்த கம்ஃபர்ட்டுக்கு அடங்கி போயின்னா நம்ம எல்லாம் இன்றைக்கும் அடிச்சுக்கிட்டு சாகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக்கு, ஆர்ட்டு, இது எல்லாம் இல்லைன்னா இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு மனிதர்களுடைய மனிதத்தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல்னு நினைக்கிறேன்.
இன்ஃபேக்ட் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பிளாக் எழுதியிருந்தேன் பாபராமன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது தோணும், இந்த பாட்டெல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம், பைத்தியமாக இருப்பானுங்க எல்லாரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வைப்பு கொடுக்குறது தான் வந்து குன் ஃபயா குன். ரஹ்மான் வந்து சூஃபி சாங்ஸ் அது ஒரு சிக்னேச்சர். இன்ஃபேக்ட் ஜோதா அக்பரில் கூட இந்த பாட்டு இருக்கும், குவாஜா மேரே குவாஜா, குவாஜா இந்தன் குவாஜா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாட்டெலாம் கேட்கும்போது. அது ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங்னு தான் சொல்லணும். டெஃபினட்டாக வந்து என்னால் வந்து அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல் அந்த சாங் நமக்கு கொடுக்குறது. இந்த டாம் அண்ட் ஜெரி மீம் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கே, அவங்க வந்து டாம் செத்து போய் அப்படியே அந்த எஸ்கலேட்டரில் போயிட்டு ஹெவன் போகிறது, அந்த டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகம் வரும் குன் ஃபயா குன் கேட்கும்போதெல்லாம். அந்த மாதிரியான ஒரு சாங்கு. அடுத்து வந்து ஆல்பமில் ஆருஹோ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு பற்றி எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லி ஆகணும். அந்த பாட்டு பாடினது மோஹித் சௌஹான். அண்ட் அதில் ஒரு பயங்கரமான ஒரு வோக்கல் பீஸ் இருக்கும், அது வந்து ஆல்மா ஃபெரோவிக் அப்படின்றவங்க பாடியிருந்தாங்க. இந்த ஆருஹோ பாட்டை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா, என் கூட வந்து ரஞ்சித் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வேலை பார்த்தாங்க, இப்போவும் இருக்காங்க, அப்பப்போ பேசுவோம். ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு எடிட்டர், நிறைய கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுவார். இந்த லிரிக் வீடியோ ஸ்டார்ட் ஆகிற டைமில் கல்ச்சரில் நானும் அவரும் தான் நிறைய படம் ஒர்க் பண்ணோம், யாக்கே அது இதுன்னு. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, வேலை பார்க்கும்போது மேக்ஸிமம் பாட்டு கேட்க மாட்டார். பட் வேலை பார்த்து முடிஞ்சோடனே ரெண்டர் போடும்போது ஒரு 3 hours ரெண்டர், 4 hours ரெண்டர்லாம் ஆகும்போது அவரோட ரூம் ஏசி வந்து அவரோட ரூம் ரொம்ப காம்பேக்டான ரூமாக இருக்கும். நான் போயிட்டு அவர் ரூமில் உட்காரேன்னா அதிகபட்சம் அந்த ரூமில் 3 பேர் உட்கார முடியும். அந்த ரூமில் ஏசி வந்து 16 வச்சுட்டு பிச் டார்க்காக ரூம் வச்சுப்பார். இந்த ஆருஹோ சாங்கை வந்து ஃபுல் வால்யூமில் கேட்பார். அந்த ஃபுல் வால்யூம் போகும்போது நமக்கு வந்து அது ரொம்ப அந்த பாட்டு நெஞ்சில் ஏறி மிதித்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஹெவியான ஒரு வோக்கல், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சாங், அவ்வளோ ஒரு எமோஷ்னல், இந்த ததும்ப எமோஷ்னலாக இருக்கும் அந்த சாங். எனக்கு என்ன இமேஜரியாக என்ன ஓடுதுன்னா வந்து, ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றணும், ஆனால் அந்த தண்ணி வெளியில் வராமல் ஊற்றணும் போது நீங்கள் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் என்ன அந்த சாங் வச்சுருக்கோம். அந்த பாட்டு வந்து நான் கேட்கும்போது பயங்கர ஒரு ஃபேசினேட்டிங்காக இருக்கும். இது சாங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார், ஓகே, இது டியூனாக வந்து ஓகே பண்ணிட்டார், ஓகே, இது எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்குள்ளே இந்த சாங்கை ஃபிட் பண்ணார், இந்த வோக்கல் பீஸை இதில் கொண்டு வரணும்னு இவருக்கு எப்படி ஒரு தோணி இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஸோ அடிக்கடி சொல்கிறது தான், எல்லா மியூசிக் டைரக்டருமே தே நீட் த ரைட் டைரக்டர், த ரைட் ஸ்டோரி டெல்லர் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர்னால தான் வந்து ஒரு கதையை பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி, பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணி, அந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து இது ஒரு படம் கிடையாது, அவங்க வந்து ஒரே டைமில் ஒரு 5-6 படம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்படி இருக்கிற டைம்லேயும் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்து, அந்த கதைக்குள்ளே அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி, அவங்கள உட்கார வச்சு, அந்த கேரக்டரோட எமோஷனை அந்த மியூசிக்கில் வந்து ப்ளே பண்ண வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய விஷயம், பெரிய கலை. அந்த இடத்துல தான் வந்து எனக்கு நல்ல சாங்ஸ் வாங்க மியூசிக் டைரக்டர்ஸ், நல்ல சாங்ஸ் வாங்குகிற டைரக்டர்ஸ் லைக் கௌதம் மேனன், செல்வராகவன், ராம், வசந்த், மணிரத்னம், இவங்க மேலாம் எக்ஸ்ட்ரா மரியாதை வர்றதுக்காக தான் காரணம். ஏன்னா இப்போது நான் சொன்ன எல்லாருமே வந்து மல்டிபிள் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் யாருக்கிட்டையுமே அவங்க கெட்ட பாட்டு வாங்கினதே இல்லை. ஒரு பாட்டு கூட ஓகே சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதோ, ஒரு ஸ்கிப் பண்ணுற மாதிரியோ இருந்ததே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய கலை. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அந்த கலை எல்லாருக்குமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. நிறைய நல்ல டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒழுங்காக பாட்டு வாங்க தெரியாது. ஒரு நல்ல ஒரு ஹிட் படம் கொடுத்துருப்பாங்க, அந்த படத்தில் எந்த பாட்டும் ஹிட் ஆகிருக்காது. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த ஃபிலிம் ஆர் த டைரக்டர், பட் ஹானஸ்ட்டாக நினைக்கிறேன் அது வந்து இட்ஸ் ஓகேன்னு நான் நினைக்கிறேன். பட் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை, நம்ம
அதை ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிவுட்டில் வந்து மேசிவாக, இது வந்து ஹாலிவுட்டில் காலமாக இருக்கிற ஒரு விஷயம். பாலிவுட்டில் வந்து மியூசிக் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்குது. ஜாப்னு சொல்ல முடியாது, அது ஒரு கம்பெனியில் ஒருத்தர் அதை பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னா, நீங்கள் டைரக்டராக இருப்பீங்க, நீங்கள் டைரக்டர் வந்து சிச்சுவேஷன் சொல்லிடணும் அவர்கிட்ட, அந்த மியூசிக் சூப்பர்வைசர்கிட்ட. அவன் போயிட்டு மல்டிபிள் இந்தியா ஆர்டிஸ்ட் கூட உட்காந்து, இல்லை மியூசிக் கம்போசர் கூட உட்காந்து அவன் டியூன் வாங்குவான். அவன் டியூன் வாங்கி அவன் ஒர்க் பண்ணி ஃபைனல் சாங் மட்டும் தான் உங்கள்கிட்ட கொடுப்பான். நீங்கள் அந்த சாங் வந்து அவன் கொடுக்குறது வந்து 99.9% உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவனோட ஃபுல் டைம் வேலையே தான். அவனோட ஃபுல் டைம் வேலை பாட்டு கேட்குறது, பாட்டு ஓகே பண்ணுறது, லிரிக் வாங்குறது, லிரிக் ஓகே பண்ணுறது, சாங்கை பேக்கேஜ் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி நீங்கள் கேட்ட ஆல்பம் தான் வந்து ஷேர்ஷா, விஷ்ணுவர்தன். இன்ஃபேக்ட் விஷ்ணுவர்தன் வந்து இவன் கூட வாங்கினது எல்லாமே சூப்பர் பாட்டு. ஹிந்தியில் பண்ணார், ஹிந்திலையுமே அந்த ஆல்பமாக ஹிட்டு. பட் அந்த ஆல்பமோட ஹிட்டுக்கு விஷ்ணுவர்தனுக்கு மட்டும் கிரெடிட்ஸ் கிடையாது, அந்த ஆல்பமோட சூப்பர்வைசருக்கும் கிரெடிட் இருக்குது. ஏன்னா அவன் தான் வந்து அந்த ஆல்பமை பேக்கேஜ் பண்ணுது, மல்டிபிள் கம்போசர்ஸ் போகிறது, அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒவ்வொரு சாங் சொல்கிறது, அவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி அதை வாங்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் தமிழில் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து டேரக்டர்ஸ் ரொம்ப ஃபேமாக கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு போடுறதுல வந்து ரொம்ப ஒரு குறிக்கோளாக இருக்காங்க. இட் இஸ் ஓகே, நீங்கள் கதை வேறு ஒருத்தங்கள்ட்ட வாங்கலாம், ஸ்க்ரீன் ப்ளே வேறு ஒருத்தங்கள்ட்ட வாங்கலாம், நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ரெடியாக இல்லை நிறைய பேர். ரெடியாக இல்லையா, இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குது இதை பண்ணலான்ற ஐடியாவே இல்லையான்னு தெரியல. பட் அப்படி வந்துச்சுன்னா மியூசிக்கோட ஸ்கேப் இன்னும் பெட்டராகும்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். ரேண்டிங் பண்ணிகிட்ருக்கேனோ. அடுத்த பாட்டு வந்து ஹவா 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 ஹவா, செம்ம பாட்டு. அதுவும் அது வந்து ரொம்ப ஒரு ப்ராகிஷாக இருக்கும் அந்த சாங். அந்த சாங்குமே வந்து அது எந்த அந்த சாங் வந்து நான் எந்த ஜான்ரில் ஃபிட் பண்ணுவேன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சாங்கு. மோஹித், விவைன், தன்வி, சுவி எல்லாருமே பிரிச்சிருப்பாங்க. அண்டு அந்த சாங்கில் வந்து நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரும், பாவம் அப்படிலாம் பாட்டு வச்சுருப்பாங்க, அப்படிலாம் லிரிக்ஸ் ஸ்பேசிங்கில் இருக்கும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் அது. அப்புறம் வந்து தேங்கோ ஃபார் தாஜ், அது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பீஸ், சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்டல் பீஸும் இருக்குது, டிகோட்டோமி ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷெனாய் அண்ட் கிட்டார்ஸில் இருக்கும். டன் கிட்டார் வந்து அதில் பேஸ் கிட்டாரே இருக்காது, பட் இருந்தாலும் அந்த கிட்டாரோட ஒரு ஒரு ஏர்த்தினஸ் வந்து தும்னு இருக்கும். அது செம பீஸு. அது வந்து அதோட பிளேஸ்மெண்ட்டுமே செமையான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் அந்த இது வச்சுருப்பாங்க. அப்புறம் 2 பாட்டு, ஒன்று வந்து தும் ஹோ, இன்னொன்று வந்து தும்கோ. இந்த 2 பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தும் ஹோ வந்து மேல் வெர்ஷன், தும்கோ வந்து ஃபீமேல் வெர்ஷன். மேல் வெர்ஷன் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த ஆல்பமில் மோஹித்னு நான் சொல்லியிருந்தேன், மோஹித் பாடியிருப்பார். அண்ட் ஃபீமேல் வெர்ஷன் வந்து கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு வந்து படத்தோட லாஸ்ட் சாங், அது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாட்டு வந்து நீ படம் ஃபுல்லாக இவனுக்கு நல்லது நடந்துடாதான், இவன் ஆசைப்படுற பொண்ணை கொடுக்க சேர மாட்டான் அப்படின்ட்டு இருக்கும். அவங்க சேர்ற மாதிரி காட்டி இந்த சாங்கை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆல்பம்லேயே ரொம்ப சட்டிலான சாங்னா அந்த 2 பாட்டு தான். அரேஞ்ச்மெண்ட்டாகவும் சரி, இன்ஸ்ட்ருமெண்டைசேஷனாகவும் சரி, வோக்கலாகவும் சரி, எல்லாமே ரொம்ப சட்டிலாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்காக இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டோட தும்ஹோவோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். तुम हो पास मेरे साथ मेरे हो तुम यूं जितना महसूस करूं तुमको उतना ही पी भी लूं. நீ என் பக்கத்தில் இருக்க, நீ எவ்வளோ பக்கத்தில் இருக்கனா வந்து நான் உன்னை எவ்வளோ ஃபீல் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நீ எனக்குள்ளே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். ஸோ
இதுக்கு மேலே இந்த சாங் வந்து நீங்கள் கேட்டு ஃபீல் பண்ணுறது தான் கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோ வார்த்தையால் சொன்னாலும் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணாலும் இந்த பாட்டுக்கான ஒரு அப்ரிஷியேஷன் லவ்வை வந்து என்னால் கரெக்டாக கொடுத்துடவே முடியாது. நிறைய பீஸ் ஆஃப் ஆர்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அதோட அழகுன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். நம்மளால் ஒரு விஷயத்த, ஒரு ஆர்ட்டு, ஒரு பெயிண்டிங்கோ, ஒரு பொயட்ரியோ வார்த்தைகளால் விவரிக்க முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து அது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். அடுத்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது இந்த ஆல்பமில் வந்து இந்த பாட்டு ஷஹர்மே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். மோஹித் சௌஹான் அண்ட் கார்த்திக். ஜார்டன் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து ஹி டசன்ட் ஃபிட் இன் டு எனி பாக்ஸஸ். அவன் வந்து பாடுறது அவனோட ஸ்டைலில் தான் பாடுவான். அப்படி இருக்கும்போது வந்து அவனை வந்து அவன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு பாட கூப்பிட்டுருப்பாங்க. அவன் பாட போயிருப்பான். அந்த ட்ராக் பண்ணது கார்த்திக் வாய்ஸ் இருக்கும். ஷஹர்மே ஹோமே தேரே அங்கே முஜே மில் தோலே அப்படின்ட்டு இருக்கும். பட் இவன் போயிட்டு இவனோட இம்ப்ரோவைசேஷனில் எப்படி பண்ணோன்னா ஷஹர்மே ஹோமே தேரே அங்கே முஜே மில் தோலே அப்படின்னு பாடியிருப்பான். அது வந்து அவனுக்கு சிங்கே ஆகாது. கடைசி நீ நல்லாவே பாடலாடா, நீ கிளம்புடா அப்படின்றானுங்க. இவனும் டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது என்கிட்ட இல்லை, நீ தயவு செஞ்சு விட்டுருங்க, எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். பட் இது ஆல்பமில் கேட்கும்போது வந்து என்ன இது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு, இவன் பாடுறான் இருப்பான், என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் பார்க்கும்போது தான் தெரியும். ட்ராக்கை வந்து இவன் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவான். இவனால் வந்து இது பண்ணவே முடியாது. அது வந்து அவனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். இவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா புரியலையே, இது நம்மக்கிட்ட இல்லை போல், நம்மளால் இது பண்ண முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுவான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் ட்ராக்குமே, ஒவ்வொரு சாங்குமே. அதுதான் வந்து இந்த படத்தோட, ஏன்னா இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே இந்த படத்துக்கு மட்டும்தான் அது ஒரு ரைட் ஃபிட்டு, டெய்லர் மேட் ஃபார் த மூவி. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ரஹ்மான், இர்ஷாத் கமில், இம்தியாஸ் எல்லாருமே வந்து லிரிக் எழுத உட்காந்துருக்கும்போது இர்ஷாத் கமில்கிட்ட வந்து ரஹ்மான் சொன்னாராம், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு லிரிக்ஸ் எழுதாதீங்க, ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுங்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ அது வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு வந்து இர்ஷாத் கமில் எழுதி தள்ளியிருப்பார். இன்ஃபேக்ட் இர்ஷாத் கமில் ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மானை மீட் பண்ணது வந்து பயங்கர ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக, என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பேசிட்டு உளறிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல் சரக்கு போட்டு ஜாலியாக இருந்தாராம். இம்தியாஸ் அலி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ இர்ஷாத் இஸ் சச் அப்படி ஒரு ஆள் வந்து ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணும்போது ஹி கேவ் ஹிஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அடுத்த பாட்டு வந்து சடாக். நான் ஃபஸ்ட்டு இந்த ஆல்பமில் கேட்ட பாட்டு, எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரேஜ் இருக்கும். ஒரு நாதான் பரிந்தையில் வந்து ஒரு லவ்வுக்கான ஒரு ரேஜ். பட் இந்த பாட்டில் ஜென்ரலாகவே ஒரு ரேஜ். இவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இவன் மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான் பப்ளிக்கில், அப்படிலாம் இருக்கிறத காட்டும்போது அவனுக்கு ஒரு ரேஜ் இருக்கும். அந்த ரேஜை வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பான். இன்ஃபேக்ட் இந்த சாங்குக்கு வந்து கிட்டார் வாசித்தது வந்து ஒரியாந்தி வந்து மைக்கேல் ஜாக்சன் கூட ஷி வாக்ட் ஏதோ ஒரு கான்சர்ட்டில் நினைக்கிறேன். அண்ட் ஒரியாந்தியோட கிட்டார் பீஸ் வந்து அப்படி இருக்கும். அந்த ஒரு வெள்ளைக்காரன் தாயா அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமான ஒரு இது. இன்ஃபேக்ட் ஒரியாந்தி கூட ஜாம் பண்ணுற செஷன் ஏதோ ஒரு சைட்டில் பார்த்தேன். ஒரியாந்தி, ரஹ்மான், இம்தியாஸ் எல்லாமே. அந்த பாட்டு வந்து சடாக் பார்த்திங்கன்னா மோர் லைக் கொஸ்டினிங் த சொசைட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த லைன் இருக்குது, ஹே இன் கத்தாரோமே யா உத்தாரோமே தும் மேரே ஜீனி கி ஆதத் கா கியூ ஹோத்தா ஹே ரஹே தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே கிரெடிட்டு, எல்லாத்துலேயுமே வந்து நீ என்னோட வாழ்க்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, நீ பண்ணுற விஷயம் வந்து என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த மாதிரி சொசைட்டியை பார்த்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த சாங் பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இன்றைக்குமே வந்து நான் ராக் ஸ்டாரில் இருக்கிற எந்த பாட்டையுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டலோன் சாங்கை நான் கேட்கவே மாட்டேன், ஃபுல் ஆல்பம் கேட்பேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் கொடுக்கும். அண்ட் அடுத்த பாட்டு வந்து
நாதான் பரிந்தே. லைவ் பெர்ஃபார்மன்ஸில் நான் லைவாக பார்க்கல, நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்து ஒரு பாட்டை பார்த்து நான் தெரிச்சேன்னா நாதான் பரிந்தே தான். அப்படி ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ அமைதியான ஒரு ரஹ்மான்கிட்ட வந்து இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பமானு எனக்கு அப்பப்போ தோணும். ஏன்னா ராக் ஸ்டார் வந்து அஸ் அ ஃபிலிம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் எவ்ரி திங் அபவுட் த ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஜார்டன் கேரக்டரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இஸ் அ ஹோடர்னால் வந்து அவன் லைஃப்பை மாற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே பயங்கரமாக மெமரிஸாக சேர்த்து வச்சுப்பான். அவன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு கிட்டார் ப்ளக்கு, அவனுக்கு ஃபஸ்ட்டு அவங்க பாட்டி போட்டு விட்ட மோதிரம், இது எல்லாத்தையுமே வந்து அவனோட கழுத்தில் வந்து இதில் மாட்டியிருப்பான். அது பார்க்கும்போது தான் தோணும் நம்மளும் ஒரு ஹோடர் தானேன்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து அவ்வளோ இருக்குது, அதெல்லாம் தேவையே கிடையாது, நான் தூக்கி போட முடியும். பட் என் ஃப்ரெண்டோ எனக்கு பிடிச்சவங்களோ அவங்களோட மெமரி வந்து ஒரு குப்பையில் அட்டாச் ஆகிருக்கும். சரி, அந்த குப்பையை நான் பத்திரமா வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அவ்வளோ ஜார்டனுக்குள்ளே இருக்கிற ரேஜ், த லவ், த லாஸ், ஒரு ஏக்கம், அது எல்லாத்தையும் காட்டுற ஒரு பாட்டு தான் வந்து நாதான் பரிந்தேன். அவன் என்ன சொல்லுவான்னா அந்த பாட்டில், நாதான் பரிந்தேக ராஜானா, நாதான் பரிந்தே அப்படின்னா வந்து உலகம் தெரியாத ஒரு பறவை நீ வீட்டுக்கு வந்துரு. இதுதான் வந்து பாட்டோட இது. நீ வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்க, நைட்டில் வெளியில் போயிட்டுருக்க, நீ வீட்டுக்கு வந்துரு. உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, நீ ரொம்ப அழுக்காக இருக்க, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ வீட்டுக்கு வந்துரு. இதுதான் வந்து அந்த சாங்கோட ஒரு கோர் ஐடியா. பட் அந்த பாட்டோட வரிகளில் நிறைய ஒரு பெயின் இருக்குது, நிறைய ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு தனிமை, ஒரு ஏக்கம். பயங்கரமான ஒரு பாட்டு. நீங்கள் அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த படத்தும் சரி, இந்த ஆல்பம் சரி, இந்த படத்தை பாருங்கள், இந்த ஆல்பம் ஃபுல்லாக கேளுங்க. போயிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஆல்பம் கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு இந்த மீனிங் பாருங்கள், அந்த படத்தோட பாடல்களுக்கான மீனிங். ஸோ உங்களுக்கு அப்போ புரியும் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நான் ஏன் இப்படி அட்வொகேட் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்பமில் இருக்கிற ஒரு லாஸ்ட் சாங், மீட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ரூமியோட ஒரு போயம். அதை வந்து மோஹித் சௌஹானில் ரன்பீர் கபூரே நரேட் பண்ணியிருப்பான். அது வந்து ரூமியோட போயம் என்னென்னா, பதா ஹை யஹா சே பஹுத் தூர் கலத் और सही के बार एक मैदान मैं वहाँ मिलूंगा तुझे. அப்படின்னா, இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் சரி தப்புக்கு தாண்டி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டில் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ரூமி கோட்டு தான் வந்து இந்த படம், இந்த ஆல்பம், இதோட நரேட்டிவ் எல்லாமே ஒன் ஆஃப் மை அந்த இதுதான் வந்து இந்த படத்துக்கான ஒரு கரெக்டான மூடை செட் பண்ணுது. ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஆல்பம் பற்றி பேசும்போது, இந்த படத்தை பற்றி பேசும்போது. எனக்கு இருக்கிற மெமரிஸ், இதை சுற்றி நடந்த நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐ திங்க் இந்த படத்தை நீங்கள்லாம் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆல்பம் இன்னொரு தடவை நீங்கள் எனக்காக போய் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு ஹிந்தி தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த பாட்டெலாம் கேளுங்களேன், உங்களுக்கு பிடிக்கும். மேஜராக எல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போது இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ராக் ஸ்டார் பாட்டு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புங்க, ஆங்கரில் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பற்றி எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம். மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களிடம் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி.